இவரு பிஸ்கெட் மேல சாஸ் மாதிரி எதையோ ஒண்ணுத்த ஊத்தி பர்கர் மாதிரி ரெடி பண்ணி டெய்லி இதையே தான் சாப்பிட்டுக்கிட்டு வராரு. இப்படி இருக்க ஒரு நாள் இவரு அந்த ஏர்போர்ட்ல இருக்கிற ஒரு டேபிள்ல விதவிதமான உணவுகள்லாம் சமைச்சு வச்சிருக்கிறத பாக்குறாரு. ஆனா அதை வாங்கி சாப்பிடுறதுக்கு இவர்கிட்ட காசே இல்ல. அப்பதான் இவரு அங்க ஒரு லேடிய பாக்குறாரு. அவங்க அங்க இருக்கிற ட்ராலி எல்லாம் தள்ளிக்கிட்டு வந்து ஒரு இடத்துல வைக்கிறாங்க. வச்ச உடனே அவங்களுக்கு அங்க இருக்கிற ஒரு பாக்ஸ்ல இருந்து பணம் கிடைக்குது. அதை பார்த்த இவரு நம்மளும் இதே மாதிரி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற நிறைய ட்ராலிங்களை தள்ளிக்கிட்டு வந்து அந்த இடத்துல வச்சு நிறைய பணம் சம்பாதிக்கிறாரு. அந்த பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போய் கொடுத்து ஒரு பர்கர் வாங்கி சாப்பிடுறாரு. இவர் இங்க வந்ததுல இருந்தே முழுசா சாப்பிட்ட உணவுனா அது இந்த பர்கர் தான். ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா, இவர் இவங்க நாட்டுல இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் இவங்க நாட்டுல ஒரு புரட்சி வெடிக்க ஆரம்பிச்சு ஆட்சியே கவுந்துட்டு இருக்கும். அதனால இவருக்கு இப்போ சொந்த நாடுன்னு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இவர் எந்த நாட்டுக்குள்ளேயும் என்டர் ஆக விட மாட்டாங்க. இப்படி இருக்க அந்த ஏர்போர்ட்ல வேற அந்த ட்ராலியை தள்ளிட்டு வர வேலைக்கு வேற ஒருத்தவரை அப்பாயிண்ட் பண்ணிடுறாங்க. அதனால இவரு வேற வழி இல்லாம மறுபடியும் அந்த பிஸ்கெட்லயே சாஸ் ஊத்தி சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு. இவர் இப்படியே இந்த ஏர்போர்ட்ல பல வருஷமா கஷ்டப்பட்டு அவங்க நாட்டுல இருக்கிற போரெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வெளியிலேயே வராரு.